வணக்கம். என் நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும். இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, வீட்டுக்காக தான். போன மாதம் ஜப்தி ஆகிற நிலமையில் இருந்தது. அண்ணன் பிபி ராமசாமி லாயர் அவர்கள் நம்ம நாடார் சமுதாய தளத்திலிருந்து கொடுத்த 500, 1000, 2000, 10,000 எல்லா ஆட்களுக்கு கொடுத்தவங்க. அதை பூரா நம்ம லாயருக்கு தான் செலவு பண்ணோம். 5 பைசா எனக்குன்னு செலவு பண்ணது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதில் ஒரு 5 ரூபாயோ 4 ரூபாயோ தம்பி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலு அப்புறம் நரம்பு ஊசி வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த செலவு தான் 5 ரூபாயோ 6 ரூபா எடுத்துருப்பாப்புல, அவ்வளோதான். மிச்சப்புறம் கணக்கு நான் காமிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தேதி 27 5 2025. இன்றைக்கி மணி இரவு 9:30. நான் பேசுகிறேன், மெர்லின் பாக்யராஜ் நாடார் பேசுகிறேன். மனசு ரத்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு 28/5/2025 வீடு ஜப்தி. ஒரு ரூமில் போய் பார்த்தா என் பையன் அழுதுட்டு படுத்துருக்கான். இன்னொரு ரூமில் பார்த்தா சின்ன பையன் அழுதுட்டுருக்கான். எங்கள் வீட்டில் நெஞ்சை பிடிச்சி படுத்துட்டார். அதாவது ஜப்தி எப்படி கொடுக்குறாங்கன்னா, போன வாரம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வாரம் ஏதோ மே மாதம் கோர்ட் லீவு. நான் அடுத்து மேல்முறையீடு பண்ண முடியல. இதில் வேறு எனக்கு உடல்நிலை சரியில்லை. எந்த லாயரை பார்க்கணும், என்ன பண்ணணும், என் பையனுங்களுக்கும் திகைச்சு போயிட்டானுங்க. அந்த நேரத்தில் தான் என்னை அடிக்கிறாங்க ஒவ்வொரு நேரமும். இவங்க வர்ற நேரமே தமிழ்நாடு மெர்கனைன்ஸ் பேங்கு லாயர்கள் எல்லாம் வர்றதே இப்படி தான் வர்றாங்க. இது நான் தப்பு என் பேர்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. தப்பு என் பேரில் இருக்குன்னாங்க. நான் அடுத்தவன் சொத்தை நான் ஏமாற்றிட்டு வரல. என்னோடய சொத்தை நான் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. போன மாதம் தான் என் பையனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. இனி மாதம் ரெகுலர் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். எவ்வளோ கெஞ்சி கேட்டுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சரி விடுங்க. என் பேரில் சிவில் அதிகம் இல்லாததுனால எனக்கு அடுத்த பேங்க்கில் லோன் போட முடியலன்னு சொல்கிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ம பிபி ராமசாமி லாயர் அவர்கிட்ட இன்றைக்கி சாயங்காலம் கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி 4 லட்ச ரூபா கட்டினோம்னா ஹோல்டு பண்ணி வச்சிடலாம், மற்றபடி ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி தான் சொல்கிறாங்க. இது என்ன 4 லட்ச ரூபா யார் கட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரில. யார் எங்களை மீட்டெடுக்க போகிறாங்கன்னு தெரில. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடுவேன். அதுக்கப்புறம் என்னங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் என்ன செய்வேன், என்ன பண்ணுவாங்கிறது. ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஜப்தி ஆர்டர் வந்துருச்சு. இது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. போன வியாழக்கிழமை தான் வந்தது. வியாழக்கிழமை 22ஆம் தேதி வந்தது. அங்கிட்டு வெள்ளிக்கிழமை நான் லாயரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சனி ஞாயிறு வந்துச்சு. திங்கக்கிழமை நோட்டீஸ் விட்றாங்க. 26ஆம் தேதி நோட்டீஸ் விட்றாங்க. 27, 28 ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நான் என்ன செய்ய சொல்லுங்கள்? சூழ்ச்சி நடக்குது. என் வீட்டை அபகரிக்க சூழ்ச்சி நடக்குது. என் நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் இதை புரிந்து கொண்டால் சரிதான். என்னை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாருனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன், ஒரு மாதம் காலதாமதம் பண்ணி விட்டது யார் அப்படிங்கிறத அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அண்ணன் கார்த்திகேசன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக எவ்வளோ போராடியிருக்காங்க. அண்ணன் குணசேகரன் அண்ணன் பாவம், அவரெல்லாம் நான் படுத்துகிற கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சிட்ருப்பேன். ஒரு ஃபோனு கூட அக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறு பேச்சு அவர் பேசுனதே இல்லை. 2வது, அவர் கோமாவும் பேசுனதில்லை. எனக்கு நிறைய அட்வைஸ் தான் சொன்னார். வீடு விற்றுலாம். நான் சொல்லிட்டேன், விற்றுலாண்ணா, விற்று காப்பாற்றி கொடுத்துருங்கண்ணா, போலீஸ் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த ஒரு கான்செப்டில் நான் நின்றுருந்தேன். நாளைக்கு போலீஸ் படை அதிகமாக வருதான். இதிலேருந்து என் நாடார் ரத்த சமுதாயம் என்ன செய்ய போகிறது? இது சூழ்ச்சி மேலே வர்றாங்க. சூழ்ச்சியிலேருந்து என்னை எப்படி காப்பாற்ற போகிறீங்கிறது தெரியல. காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வந்தால் நான் என்னை நானே
ஏதாவது செய்து கொள்வேங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் முதல்லேயும் இதான் சொல்லியிருக்கிறேன். என் சமுதாயம் காப்பாற்றுவாங்க, என்னை சமுதாயம் காப்பாற்றுவாங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். சமுதாயம்னா யாரை நான் சொல்கிறேங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். பேரை சொல்ல விரும்பலை. யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். என் சமுதாயம் என்னை காப்பாற்றும், என் சமுதாயம் என்னை காப்பாற்றும், என் அண்ணன் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் உள்ளது, இன்னும் உள்ளது. என் அண்ணன் ஒரு தடவையாவது என்னிடம் பேசுவார் அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் காப்பாற்றுவார், கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் சமுதாய சொந்தங்கள் எல்லாரும் ரொம்ப உதவி பண்ணீங்க. எல்லாருக்குமே, எல்லா அண்ணன்மார்களுக்கும் பெரிய பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் பேசுவேனா பேச மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. இதுதான் கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். எனக்கு சொல்ல தெரில, பேச தெரில, அவ்வளோதான். தப்பு என் பேரில் இருக்குது. அதனால தான் போன மாதம் தான் என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு ஐடி கம்பெனியில். இது முதல்லே கிடச்சிருந்தனாக்கா நான் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இது ஒரு 6 மாத காலம் அப்படியே தாமதமாயிடுச்சு. அதுதான் தப்பு எங்கள் மேலே தான். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே மறி இருக்கிறேன். ரத்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். என் சமுதாய மக்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி 500 1000 போட்டீங்க. எல்லாமே லாயர் ஃபீஸுக்கு தான் போச்சு. அதில் கொஞ்சம் மெடிஷனுக்கு வந்து 5000 நம்ம எடுத்துருப்பானுங்க பசங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால, ஐவியில் ஊசிலாம் போட்டதுனால கொஞ்சம் காசு அதிகமாகிடுச்சு. கார் பிடிச்சி போனது வந்தது. அப்புறம் மறுநாள் கோர்ட்டில் போய் ஆஜரானது. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் காசு ஒரு 5-6 ரூபா செலவாச்சு. அந்த காசு தான் எடுத்திருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து கணக்கெலாம் நான் ஒப்படைச்சிட்டேன். என் சமுதாய ரத்த சொந்தமே ஒன்று மீட்டு எடுத்து கொடுங்க, இல்லை நீங்கள் வீடை நீங்களே வாங்கிக்கோங்க. யாராக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காசு கூட, நான் செலவு பண்ண காசு கொடுத்தா போதும். அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி என் ரத்த சொந்தங்களே. அண்ணன் குணசேகரன் அண்ணா, உங்களை நான் மிகவும் 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 நான் உங்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னு, உங்கள் கூட பிறந்த தங்கச்சி கூட இப்படி செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரிலண்ணா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேண்ணா. நானும் நீங்களும் அசராமல் ஃபோன் எடுத்து யார் யாருக்கோ அடித்து பார்த்தீங்க, ஒன்றுமே நடக்கலை. சரி, இதுதான் விதி. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் தென்காசியில் ஜெயபால் அண்ணா சமத்துவ மக்கள் கட்சியில் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப எனக்காக ரொம்ப பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க. இப்போ வந்து பேசணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுனாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் பேங்க்கில் போய் சொல்லிவிட்டு, நாங்கள் போலீஸ் கஸ்டடியோடு போகிறோம், போலீஸ் தான் எங்களுக்கு மீட்டு எடுத்து தரப்போகுது, அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப மன வருத்தம் தான். இவங்க நினச்சா அதை மீட்டு கொடுக்கலாம். தயவுசெய்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நிறையவே பேசிட்டேன். இன்னும் பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி.